அரசியல் சொந்தங்களுக்கு வணக்கம். வணக்கம். தேர்தல் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கா? ஆமா, ரொம்ப பரபரப்பா போயிட்டு போனாலும் பிரச்சாரம் தான். ஆமா, இங்க விட பாண்டிச்சேரியில ரொம்ப பிரச்சாரம். ஆமா, அது ஏன்னா 9ஆம் தேதி எலெக்ஷன். அதனால வந்து அங்கே வந்து மும்முரமா போயிட்டு இருக்குது. ஸ்டாலின் கூட அங்க போயிட்டு வந்துட்டாரு. நம்ம பிரச்சாரத்தெல்லாம் பார்த்து சிறப்பா முடிச்சு வச்சுட்டாங்க. இந்த பக்கம் விஜய் சாரும் போனார்ல, அது சிறப்பா முடிஞ்சிருச்சு. அதான் அடிச்சு துரத்தி விட்டாங்கல்ல. ராகுல் காந்தி அங்க போய் என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்த இடத்துல இன்னும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக்கி தரப்படும், பட்டாக்கள்லாம் நிறைய வழங்கப்படும், இன்னும் அதிகமான நிறைய இந்திய சீரமைப்புக்கான வேலைகள் என்னவோ அது எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு தேடி வரும் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு வந்து, அவர் பேர் என்ன, ரங்கசாமியா, அவரை வந்து அவரு ஆளவே இல்ல. பாண்டிச்சேரிக்காரரே ஆளல. அது வந்து வெளியில இருந்த ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரிதான் அவர் ஆண்டுகிட்டு இருக்காரு. பாஜகவுடைய கைக்கூலியா தான் இவர் இருந்துட்டு இருக்காரு. அந்த கைப்பாவையில தான் இப்ப ஆண்டுகிட்டு இருக்காரு அவரு அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஆல்ரெடி அங்க ஆடுறதே வந்து இந்திய கூட்டணியில இருந்தா ரங்கசாமி அவர்கள் ஆண்டுகிட்டு இருக்காரு. அது எல்லாமே ரொம்ப தெளிவா தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கு நல்லது செஞ்சா அதெல்லாம் நல்லது நடக்கும். வாக்குறுதிகளை அப்படி அள்ளி தெளிச்சிருக்காருன்னு சொல்லலாம். நம்ம ஸ்டாலின் போனார்ல, அவரே இதே மாதிரிதான் தனி மாநிலம் வந்து மாற்றம், மாநில அந்தஸ்து கொடுக்கணும், மாநில அந்தஸ்து தரேன் அப்படின்னு சொல்லி அவரோட நீ சொன்ன மாதிரி பிஜேபி வந்து என்ன சொல்லுமா சொல்லி முடிச்சிருந்துட்டாரு. அது சொல்லியிருக்காரு. இதே இப்படி ஒரு சம்பவம் இருக்கா, ஐயா ரங்கசாமி ஐயா அவர் என்ன பண்ணிருக்காரு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. போன இடத்துல அவர் நான் செஞ்ச சாதனைகள் எல்லாம் பேசுவாங்க இல்லையா, அப்படி வந்து 5000 வேலை வாய்ப்புகள் வந்து நான் உருவாக்கி கொடுத்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. 5000 பேருக்கு நான் வேலை வாய்ப்புன்னு. அது பெரிய சாதனை. பாண்டிச்சேரியோட மக்கள் தொகை எவ்வளவு, அது எவ்வளவா, ஆனா 5000 பேருக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. இந்த 5000 பேருக்கான வேலை வாய்ப்பு இருக்குல்ல, உடனே கீழ இருந்து ஒரு அம்மா டென்ஷன் ஆயிடுச்சு போல, என்ன நீ வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்ட நீ அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டா. அந்த மாதிரி தான் கேட்டுச்சு, ஐயா நீ 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தந்ததா சொல்ற, எங்களுக்கு எந்த வேலையும் வந்து சேரல. அது மட்டும் இல்ல, பட்டா அளிக்கிறதா சொல்லி இருந்தீங்க, எங்க நிலங்களுக்கு இன்னும் பட்டா வந்து சேரல, அங்கேயே போட்டுருச்சு. அது மட்டும் இல்ல, இந்த அரசு பணிகள்ல வந்து பொது உடைமையாக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க பண்ணவே இல்ல. அதாவது அந்த அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்ல, சும்மா பேருக்கு அந்த கான்ட்ராக்டர் லெவல்ல தான் இருக்காங்க. இதெல்லாம் மாத்தி தரேன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் எப்ப பண்ணுவீங்க, பண்ணவே இல்லையா? இதெல்லாம் எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க கூட நம்ம எல்லாம் கேட்பாங்க, நீ ஓட்டு கேட்க போனச்சு என்னப்பா 5 வருஷம் கழிச்சு நீங்க வரையா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. இப்ப வந்து சிஎம் கேட்க ஆரம்பிச்சாங்க, முதல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யா தேரா மண்ணா அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னனை பார்த்து நேரடியா கேட்ட மண்ணு மதுரை மண்ணு. இப்ப அதோடைய ஒரு இன்னொரு வருஷம் தான் அங்க நீங்க பார்த்தது எல்லாமே இன்னொரு சிலப்பதிகாரம் தான் அங்க பார்த்தது. ரொம்ப தெளிவா கேட்டுச்சு. அதுக்கு அவரு என்ன பதில் சொல்றாரு பாத்தீங்க, அவரு பாண்டிய மன்னன் கிடையாதுல, அவரு தான் மானஸ்தான் உசுர விட்டாரு. இவரு அப்படியா அப்படின்னு இவரு எதனா மாட்டிக்கிட்டு விட்டு அடி வாங்க வச்சுறாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் இதுக்கான மாற்றி அமைப்பு, உங்க உயிருக்கு உத்தரவாதம். இது எப்படி இருக்குன்னா, விஜய் சார் சொல்லல என்ன சிஎம் ஆகணும் வீடியோல சொல்லல, அது மாதிரி இருக்குல்ல, இது பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்குது. பாரு, என்னைய தோக்க அடிச்சுட்டேன், ஒண்ணும் நடக்காது அப்படின்னு சொல்லிருக்கேன். தோக்க அடிச்சா நீ என்ன பண்ண போற, அது சிஎம் வரவங்க பண்ண போறாங்க. ஆனா அவர் தெளிவா சொல்லிட்டாரு, 5000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவன் நான் தான், அதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு எதுவும் செய்யல, அதனால நான் தான் செஞ்சிருக்கேன். மீண்டும் உங்களுக்கு விடிவு காலம் வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்னையதான் சிஎம்மா அமர்த்தணும் அப்படின்ட்டு. என்னன்னா இவங்க ஒரு செட் ஆஃப் வாக்குறுதி கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு நான் பாதி செஞ்சு காட்டேன், மீதி செய்யணும் எனக்கு டைம் பத்தல, அடுத்த ஆட்சியில எனக்கு ஆட்சி கூட நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்றாங்க. நல்லா இருக்குதுப்பா. அது அங்க மட்டும்தான் நடக்குதா? இங்கேயும் தான். சரி, சீமான் என்ன பாண்டிச்சேரி பக்கம் போனாரு, அது செம குத்து. சீமானா பிரச்சாரத்தில் ஈடுபட்டுனார்ல, அப்ப அந்த பக்கம் அந்த ஒரு நம்ம டிவிக்கே பயஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கே அப்படின்னு கத்தின்னு இருக்காங்க. எப்ப சீமானா ஐயா பார்த்தே கத்தின்னு இருக்காங்க. இவருக்கு சீமானா என்ன சொல்றாரு, டிவிக்கிறியா அப்படின்னு கேட்டுருக்காரு. அவர் அண்ணன் நறுக்குன்னு போட்டுருக்காரு. அவர் அதே மீறி அந்த டிவிக்கே பயஸ் என்ன பண்ணிருக்காரு, அவர் வந்து டிவிக்கேன்னு போறாரு. இவனுங்க இந்த வெளிநாட்டுல எவனோ கார்ல போயிருந்தான், அவங்கிட்டே போய் டிவிக்கேன்னு கத்தின்னு இருந்தானுங்க. எங்க அண்ணன் வந்தா விட்டுவானுங்களா பக்கம் அவர் முடிச்சு போடாருல, இங்கேயே வந்து சரி அவரை பிடிச்சவான்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லவே அங்க இருக்கிற நம்ம தம்பிங்கலாம், அண்ணனோட தம்பிங்களை வந்து டென்ஷன் ஆயிட்டு அவர் லாக் பண்ணிட்டாங்க. என்டிகே தம்பிகள் லாக் பண்ணி அவரை பிடிச்சி எப்படி நீ இப்படி சொல்லலாம், எங்க அண்ணா அங்க பேசிட்டு இருக்கும்போது இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி பிடிச்சி அவரை தாக்குதலுக்கு முற்பட்டாங்க. பயங்கரமா தாக்கிட்டாங்க. பயங்கரமா தாக்கல, அவர் அடிக்க முற்பட்டாங்க. அந்த அடிக்க போயிட்டாங்க.
நம்ம அங்கிருந்த போலீஸ்காரெல்லாம் உடனே போய் தடுத்து நிப்பாட்டி இவ்வளவு வேண்டான்ற மாதிரி சொல்லி போயிறாங்க. போலீஸ் கை பிடிச்சிச்சு, பட்டுச்சு. அதே மாதிரி பேசிட்டாங்க. உடனே நம்ம டிவிகே பாய்ஸ் வந்து அங்க அப்படியே வெளியே கூட்டு போயிட்டாங்க போலீஸ். உடனே நம்ம சீமான் அங்க சொல்றாரு, உனக்கும் சேர்த்து தான் அங்க பேசிட்டு இருக்கிறேன், நீ ஏன் அப்படி இருக்க அப்படின்ற மாதிரி. நான் வந்து போராளிக்கு பிறந்த நம்ம பசங்க வந்து போராளிக்கு பிறந்தவங்க, அவங்க வந்து தற்கொலையா இருக்காங்க, அவங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாரு. ஆக தற்கூரிகளை நம்ம போராளி புரட்சிகர படைகள் வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் என்ன இது வந்து இப்ப சோசியல் மீடியா கண்டனத்துக்கு இருந்துருச்சு. தலைவர், ஒரு கட்சியோட தலைவர் நீ வந்து இருக்க, அவரை தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரோ, நாம வந்து அவரை அனுசரிச்சு போகணும். அதான் ஒரு ஆறுதல் சொல்றேன்னு வச்சுப்பாங்க, நீங்க வந்து அப்படி அவர் வந்து தாக்குற மாதிரி நடந்துடக்கூடாது இல்லையா அப்படின்ற மாதிரி கண்டனங்கள் எழுந்து. நல்ல வேலை அவர் டிஎம்கே சஜின்னு சொல்லாம போனாங்களே. அப்படி சொல்ல. இப்ப இது என்ன ட்விஸ்ட்னா, இப்ப வந்து விஜயோட பாய்ஸ், அதாவது இப்ப தவைக்க தொடர் அவங்க வந்து இப்ப சீமான் ஐயாவுக்கு மட்டும் பண்ணல, ஸ்டாலின் ஐயா போனாலே அவங்க வந்து கொடியை காட்டுறாங்க, தாவைக்கோட கொடியை காட்டுறாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் போனார்ல, அப்பயும் வந்து அந்த கொடியை காட்டாங்க. இவங்க வந்து பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கல, இது நடக்கிறது இயல்பு அப்படின்னு மாதிரி போயிட்டான். அப்படி இருக்கும்போது சீமான் ஐயா இந்த மாதிரி கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்தான்னு வச்சுக்கேன், சர்ச்சையா மாறி இருக்காது, இது பெருசா மாறி இருக்காது. டிவிக்கேன்னா டிவிக்கிறியா கவுண்டர் கொடுத்தா கரெக்டா கொடுத்தாரு, அதோட முடிஞ்சிச்சு, அவங்க பாட்டு போயிருப்பாங்க. இவர் வந்து அதை அவனை அட்டாக் பண்றது, அவருக்கு வந்து தடுத்தது, அது வந்து பெரிய விஷயமா இருக்கு. அதுதான் பெரிய விஷயம் ஆச்சு. இவரு இப்ப மட்டும் கிடையாது இல்ல, இப்போ இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊரு இந்த சேனல் எல்லாம் இருக்குன்னு அவர் கூட்டத்துல பேசியிருந்தாரு. இந்த ஊரு கூட்டம் எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சதே அதை பாட்டு போற மாதிரி அங்க திமுக பிரச்சாரம் பண்ணுது, அவங்க தான் கொண்டு போய் அடகு வச்சாங்கன்ட்டாங்க. அப்ப ஆட்சியில இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே. என்ன மேட்ச், என்ன டீம்னே புரியாம இப்படியே சுத்தி நிக்கிறாங்க. விரக்தியில போயிட்டாரு பேச. பாவம் அந்த மனுஷன் வரைத்துல, எப்பா என்னை ஜெயிக்க வை, இல்ல என்னை சாவச்சிரு, விஷ வாங்கி குத்து சாவச்சிரு. டிவிக்கு பாய்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க, எங்க தொண்டனே அடிச்சுட்டு இல்ல, இனிமேல் நீ வந்து எப்படி நீ இது பண்ற அரசியல் பண்ண பாத்துருவான் அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லா கழிவு ஆரம்பிச்சாங்க. நீ விஜய் ஃபேன்ஸ் வந்து இப்ப சாதாரணமா பாத்துன்னு இருக்கீங்க. ஒரு டைம்ல ஒருத்தன் வந்து போஸ்டர் சும்மா கிழிச்சிட்டு அது ஒரு வீடியோவா போட்டான். அடுத்த 2 நாள்ல பார்த்தா அவன் ஹாஸ்பிட்டல்ல கிடந்தான். அந்த மாதிரி இந்த மூஞ்சில கட்டு போட்டு இருந்துச்சு, கை கால ஃபுல்லா இப்படி தொங்க விட்டு இருந்தாங்க, கால் இப்படி தொங்க விட்டு இருந்தாங்க. இப்படி தொங்க விட்டு இருந்தவங்க தான் விஜய் ஃபேன்ஸ். ஆனா அதுவுமே வந்து ஏற்கக்கூடியது கிடையாது, வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒண்ணுதான். அப்படி ஒரு மோகம்லாம் இங்க தேவையில்லாத ஒண்ணுதான். ஆனா அப்படி இருந்தவங்களே இன்னைக்கு சோசியல் மீடியா பக்கமே தள்ளி வச்சிருக்கீங்க. அரசியல் இந்த மாற்றத்தை விஜய் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கூட்டத்திற்கு. அவரு விஜய்க்கு தான் பிரச்சாரத்துக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க, இடம் கொடுக்க மாட்டாங்க. அவர் வந்து எல்லாரையும் கொண்டு இருப்பாரு, டைம் இதெல்லாம் அவரு அவங்க கேட்க டைம் வந்து போலீஸ் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. 1 hour கொடுக்க வேண்டாங்க போலீஸ். அவர் என்ன சொல்ற, இந்த 1 hour முடிச்சா அடுத்த 1 hour நாங்க போகணும்ல, அடுத்த இடத்த நான் ரீச் ஆகணும்ல, அதுக்காக ஒரு டைம் இருக்கு. 2வது கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணா சரியான ஒரு திட்டமிடல் இல்ல, அதனால வந்து குளற முடியாது. திட்டமிடல் யாரு பிரச்சாரம் பண்றா? விஜய் சார் பிரச்சாரம் பண்றாரு வச்சுக்கா, யார் திட்டமிடணும்? அந்த டீம்ல பிரச்சாரம் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப எடப்பாடி ஐயா இருக்காரு, நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்காருன்னா வச்சுக்கா, அவங்களுக்கும் ஒரு டீம் இருக்கும். இந்த இடத்துல நீங்க போறீங்க, 3 மணிக்கு பேசுறீங்க, அதுக்கான ஏற்பாடுல செஞ்சு வச்சிடும். அதுக்கு பிளானிங் டீம் இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்க ஒரு சரியான பிளானிங் டீம் இல்ல விஜய் கிட்ட. ஆமா, பிளானிங் டீம்ல என்ன நீங்க, நிர்மல் குமார் இருக்காரு, செங்கோட்டையன் இருக்காரு, அதுவும் வியூக வகுப்பாளர்ல செங்கோட்டையன் அவர் இருக்காரு, புஷி ஆனந்த் இருக்காரு, ஆதவர்ஜனா இருக்காரு, இருக்காங்க. இதுல யாரு பெரியவங்க அடிச்சிடறாங்க. இப்ப நான் வந்து பிளான் எக்ஸிக்யூட் பண்ணா நீ வந்து கொஸ்டின் கேக்குறது, நீ அப்படி பண்ண இப்படி, அந்த மாதிரி மாத்தி அவங்களுக்குள்ள யார் பெரியவங்க அடிச்சுக்கிறாங்க. ஆக இதுல டிஎம்கே அடிக்கல, டிஎம்கே நான் தாண்டா அடிப்பேன்னு சொல்லி நீங்க எல்லாம் அடிச்சுக்கிறீங்க. அவங்க நல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதனால தான் விஜய் சார் டென்ஷன் ஆயிட்டாரு. டக்குனு ஒரு முடிவு வர முடியாது, டைம் ஒன்னும் ஷார்ட்டா தான் இருக்கு, இந்த டைமுக்குள்ள நம்ம முடிச்சாவனா, நீ டக்குனு ஒரு அனுமதி வாங்குறதா இருக்கட்டும், இல்ல இடம் பிக்ஸ் பண்றதுல கரெக்டா முடிச்சு விடுங்க அப்படின்னு அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. அது அவரு பாவம்பா, அவரு எப்படியாச்சும் இந்த டிஎம்கே ஏத்து பேசிடணும் அப்படின்னு அதிகரிக்கும். இவர் இப்படி அமைதியா இருந்துச்சு, அது ஒன்னும் இப்ப இருக்க கம்மியாயிரும். பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே இருந்தா அது கரெக்டா இருக்கும்போது இவர் உள்ள வந்தாரு. இவர் உள்ள வந்துட்டு இல்ல டிஎம்கே விசஸ் தாவேகா டிவிகே அப்படின்னு சொல்றாரா, அப்படி கரெக்டா போயிருந்துச்சா. இந்த இடத்துல எடப்பாடி இருக்கல, அவர் உள்ள வந்தோடனே அவர் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருப்பார். பலமா போயிட்டு இருக்கு பிரச்சார நேரங்கள். நாம அப்பயே சொன்னதான் தல, யாரு இருக்காங்களோ அவங்க. ஆமா, இப்ப ஃபீல்டுல இல்லன்னு யார சொன்னாங்க, இவரு இது ஏடிஎம்கேவ சொல்லி இருந்தாரு. ஆனா உண்மையிலே இப்ப ஃபீல்டுல இல்லாம இருக்கிறது யாருன்னா டிவிகே விஜய் அவர்கள் மட்டுமே ஃபீல்டு இல்லாம இருக்கு. ஏன்னா அவங்க தொண்டர்கள் கூட நம்ம சத்யகுமார் கூட என்ன பண்றாருன்னா, ஏதோ பிரச்சாரம்ன்ற பேர்ல ஏதோ பண்ணுகிறாரு. அது கர்நாடகா பஸ் தூக்கி காட்டினுறாரு. இந்த ஒரு படம், அந்த சூரிய வம்சமா ஒரு படத்துல கவுன் பஸ் ஸ்டாண்ட் உட்காந்து பாருல, மணிவண்ணன் சூரிய வம்ச படத்துல போயிட்டு மாப்பிள
நல்லா இருக்கீங்களா? யாரு நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட், அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஒரு பஸ்ல போறவங்களா டிவி அவன் கர்நாடகாரங்க வந்து ஓட்டு போட போறான், ஏன்டா அப்படி பண்றீங்க? பரவாயில்லப்பா, நல்லா இந்த மனுஷன்பா, நல்லா அரசியல் பேசிட்டு இருந்த மனுஷன் டிவி கேக்கு போனாரு. 2034 தொகுதியிலயும் விஜய் தான் ஜெயிப்பாரு. 2034 ஓடு கேட்கறது காலையில. ஆனா விஜய் வந்து இப்போ தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி தர போறதா ஒரு தகவல். எந்த தொலைக்காட்சி அது? ஆமாப்பா, இன்டர்நேஷனல் தொலைக்காட்சி அதெல்லாம். ஓகே ஓகே ஓகே. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, எது தெளிவா சொல்லிடுறேனே, நம்ம ஜீ தமிழுக்கு தான் வந்து மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி, நான் மக்கள் நாயகன் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியில 4 மணில இருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் தரப்போறாங்க. ஏப்ரல் 14 ஏப்ரல் 14ஆம் தேதி. ஓகே, தமிழ் புத்தாண்டு வருது இல்லையா? அதுக்கு ரீசன் என்ன சொல்றோம், ஜனநாயகம் படத்தை வந்து அவங்க வாங்க போறாங்க. அதனால வந்து இது ஒரு, ஏன்னா இப்ப சன் நியூஸ் எப்படி சன் டிவி வாங்குது, சன் நெட்வொர்க் வாங்காது, இந்த பக்கம் வந்து விஜய் டிவி வாங்கலன்ற போது சரி ஜி தமிழ் வந்து முன் வந்திருக்காங்க வாங்கறதுக்கு. ஏன்னா இந்த நிறைய பிரச்சனை பண்ணோம்னா சரி ஓகே நாங்க வரோம் அப்படிமா வந்துருக்காங்களா, சரி அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனா இருக்கட்டும், நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கட்டுமே அப்படின்றதால இந்த அரசியல் காரணமாமல்ல சினிமா பேஸ்ல அப்படி போறாங்க. சினிமா பேஸ்ல தான் போறாங்க. ஆனா சினிமா கேட்காம எப்படி இருக்க முடியும்? இல்ல அரசியல் வந்து டச் பட்டுப்படாம கேட்பாங்க. இப்ப இது உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்ப ஸ்டாலின் ஐயா வந்து இப்ப ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுக்குறான்னு வச்சியா, அவங்க வந்து கேள்வி பார்த்தா அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். ஆமா, அதாவது எதிர்வினைகளை ஆற்றாம உங்களுக்கு சிம்பிளான கொஸ்டின் தான் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி செட்டப்போட தான் போகும். ஆனா கொடுப்பாரா? ஏன்னா என்டிடிவின்றது வந்து உங்களுக்கு தெரியும்ல, என்டிடிவின்றது வந்து மிகப்பெரிய சேனல். அது போய் நேர்ல வந்தது கூட என்ன பண்ணாங்கன்னா, டீ காஃபி இதெல்லாம் கொடுத்து விட்டு இதெல்லாம் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அப்படி என்ன ஒரு திமிரு தென்னாவட்டுன்னு தான் எனக்கு புரியல. இது இனிமேல நீ வந்து மக்களை பாடுறத குறைஞ்சு போச்சு வச்சியா, இப்ப நீ பிரஸ்ஸம் பார்க்காம ரிப்போர்ட்டர் எதுவுமே பண்ணாம இருந்தாலும் இன்னும் உங்களோட இடைவெளி அதிகமாயிடும். அப்படின்னும் போது உங்க ஓட்டு சதவீதம் குறையும். ஏற்கனவே இடைவெளி இல்லாம தான் இருக்கு, இடைவெளியோட தான் இருக்கு. இவங்க எங்க பக்கத்துல வந்து சேர்ந்தாங்க, எப்ப மக்கள் கூட இருந்தாரு இருந்திருக்கணும். ஒரு அரசியல் தலைவருக்கு ரொம்ப முக்கியமானது மக்களோட பயணிக்கணும் அப்படின்றதுதான். அந்த விதத்துல பார்த்தா எடப்பாடியா இருக்காருல்ல, ஃபீல்டு ஒர்க்ல வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்காரு. போற இடத்துல இறங்கி அடிக்கிறாரு. அவங்களுக்கு சாதாரண பாயிண்ட்ல பேசும்போது அவர் பேசுற ஒவ்வொரு பாயிண்ட் சோசியல் நறுக்கு. ஆனா தலை எப்படியோ திமுகவுடைய அடுத்த தலை வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி தான் அப்படின்றது பெருசா கட்டமைச்சாச்சு. அது எதிர்த்தரப்புல இருந்தே கட்டமைப்பாச்சு. வழக்கமா ஸ்டாலின் ஐயா அவர்களும் எடப்பாடி ஐயா அவர்களும் இவங்க 2 பேரும் தான் போட்டி போட்டுப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படி இல்ல. எப்படின்னா உதயநிதியா இல்ல எடப்பாடி ஐயாவா அப்படின்ற மாதிரி. ஏன் ஸ்டாலின் ஐயா பார்த்தா ஸ்டாலின் வந்து டைரக்ட் டெல்லிக்கு போயிறாரு. டெல்லி டீம் என்டிஏ வந்து அடியா இருப்பாரு. நான் டெல்லி டீமை தாக்குறேன், நீ அழகை தாய்க்க அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. பிரிச்சுட்டாங்க. நான் வந்து டெல்லி பேசிக்கிறேன், நீ வந்து இப்ப எடப்பாடியை பத்தி பேசியா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பிரிச்சுட்டாங்க. அவங்களுக்குள்ள பேசி வச்சு பிரிச்சுக்கிட்டாங்க. ஏதாவது முக்கியமா என்ன பத்தி ஏதாவது ஒரு அவதூறு கருத்து சொன்னா அது நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன். கூட இப்ப கலைஞர் ஐயா பத்தி பேசுறாங்கல்ல, அதுக்கு வந்து நம்ம ஸ்டாலின் வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு. அதுக்கு ரிப்ளை அது மாதிரி அது மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் தட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இப்படி இருக்கும்போது செங்கோட்டையா இருக்காருல்ல, அவர் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருவார். பிரச்சாரத்துக்கு போனாலும் ஏதோ ஒரு அமிர்தம் நடக்கும்ல, கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அது மாதிரிதான் இப்ப பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன சொல்லிடுறாங்க, இப்ப குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கணும், நீ என்ன பண்ணுவீங்க, ஆவி புடி ஒரு மாத்திரை வாங்கி போடு, ஆஸ்பத்திரி போ, டோலோ 65 ஏதோ ஒரு மாத்திரை போடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லிருக்காரு, விசில் ஊதுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. இப்ப குழந்தை விசில் சளி பிடிச்சுன்னா விசில் கொடுத்தா ஊதுனாச்சு சளி. சரி, நான் சொல்ல அவன் சொல்லியிருக்காரு. அப்படிதான் நம்ப மாட்டேங்கிறான். நேர்களே டவுட்டா தான் நீங்களா பாத்துக்கோங்க. அவர் அதான் சொன்னாரு, விசில் கொடுத்து ஊதுங்க அப்படின்னு சொல்லிருக்கான். ஏன்னா உனக்கு விசில் இருக்கு, நீ ஊதுறியா? நல்லா இருக்கு மனுஷன். இவர் இப்படி பேசுறாரு. இவர் ஒரு அமைச்சர் தானே, அவரு அமைச்சரா தான் இருந்திருக்காரு. அப்புறம் எப்படி இப்படி இந்த மாதிரி ஒரு நாலேஜ் எல்லாம் வச்சிருக்காருன்னு தெரியல. இந்த கேட்பார் பேச்சு இதை கேட்டு தாவைக்க தொண்டர் ஒரு சில மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்கல்ல, அவங்களும் விசில் வாங்கி கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெடிக்கல் ஷாப்ல ஆமா, இப்ப மாத்திரை கேட்கறதுக்கு போல விசில் எடுத்து கொடுத்துறாங்க. அவங்களும் ஐயோ சொல்றாரு, தலைவரே சொல்லிட்டாரு நம்ம எப்படி அமைதியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க மெடிக்கல் ஷாப்ல ஃபுல்லா விசில் வாங்கி வச்சுட்டாங்க. போறோம் சளி கேட்கறவங்க இதை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஜெயம் ரவி சொல்லு, உன் நண்பன் யாரு என்று சொல்லு, நீ யாருன்னு சொல்லிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையா சேர்ற இடம் சரியில்லாம போய் மனுஷன் இப்படி ஆயிட்டா இருப்பா. அதிமுக இருந்த போது எந்த மாதிரியான ஊழல்கள் எல்லாம் பண்ணி எப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் நடத்தி, ஐயோ அவசரப்பட்டு உண்மையை சொல்லிட்டல. எப்படியோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருந்தாரு தெரிஞ்சுதானே. ஆமா, அப்படி இருந்த மனுஷன் வந்து இப்ப என்னன்னா டிவி விக்கிறன்றாரு, விசில் ஊதுன்றாரு. குழந்தைக்கு நடக்கிறத பார்த்தா செம கொத்தாதான் இருக்கு. இவரெல்லாம் வந்து நாளைக்கு ஒரு முக்கியமான சீரியஸான விஷயம் அது சொல்ல மாட்டேன்.
இப்ப நம்ம ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், வழக்கு தீர்ப்பு வந்து சொன்னோம்ல, என்ன வழக்கு? குளம். ஆமா, அதுக்கு வந்து தீர்ப்பு வந்து வழங்கிட்டாங்க. தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. குளத்துக்கு வந்து தீர்ப்பு வந்து வழங்கிட்டாங்க. அது வந்து இப்ப 9 பேருமே குற்றவாளிகள் தான். அதுல வந்து முதற்கொண்ட குற்றவாளி யாருன்னா அந்த சிறிதன் இருக்குல்ல, இன்ஸ்பெக்டர். அவருக்கு வந்து எல்லாருமே மரண தண்டனை தான். அவர் வந்து எல்லாருக்கும் மரண தண்டனை. அவருக்கு வந்து கூடுதல் 15 லட்சம் அபராதம் வச்சிருக்காங்க. சாவர் தான் சாவர 15 லட்சம் எடுத்து வச்சுட்டு சாவு மாதிரி. அவர் வந்து அந்த குற்றப்பத்திரிகை படிக்கும் போது வந்து அவர் நீதிபதி வந்து கண் கலங்கிட்டாராம். இது மாதிரி வந்து அதாவது போலீஸ வந்து மக்களை பாதுகாக்கணும். அதாவது வந்து சொல்லுவாங்க இந்த வேலையை வந்து பயிர பயிர்னு சொல்லுவாங்களா, அது வந்து நீங்களே வேலையை பயிரமே இதுன்ற அந்த மாதிரி வந்து நீங்களே வந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸே வந்து அவங்களை அடிச்சா அவங்க எங்க போவாங்க. இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது வந்து இப்படியே நம்ம சாதாரண ஒரு தண்டனை கொடுத்தா அது வந்து தீர்ப்பா மாறாது. மரண தண்டனை கொடுத்தா இதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இது வந்து நீதியை நிலைநாட்டக்கூடிய, ஏன்னா அந்த ஜட்ஜி கண் கலங்கின ஒரு விஷயம் இருக்குல்ல, கண் கலங்கிட்டு பேனா முள்ள உடைச்சிட்டாரு நீதி வழங்கிட்டு. இதுதான் சரியான ஒண்ணு. அந்த பேனா முள்ள உடைச்சிருக்க கூடாது, பிரேம் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா எத்தனையோ சம்பவங்கள் இந்த காவல்துறையின் மூலமா நடந்த சம்பவங்கள் இருக்கு இல்லையா, எத்தனையோ இருக்கு. செங்கோட்டையனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவ்வளவு வன்கொடுமைகள் செஞ்சதுல அதை பாதுகாத்த ஒரு ஆள் வந்து செங்கோட்டையன், அதை முன்னின்று நடத்தின ஒரு ஆள் செங்கோட்டையன். அந்த மாதிரி நாட்களுக்கு தொடர்ந்து நடக்கணும். அங்கேயே அது நடந்துருச்சுன்னா இவருக்கு இதெல்லாம் இந்த வந்திருக்குமா, இந்த அளவுக்கு வந்திருக்குமா? இதுக்கு முன்னாடில இருந்து அவங்களுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த அவல நிலைக்கு ஒரு சரியான முற்றுப்புள்ளியா இந்த மரண தண்டனை அமையும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். அந்த நீதிபதி அவர்களுக்கு அதுக்கான சரியான தீர்ப்பை கொடுத்த நீதிபதிக்கும், அதுக்காக இத்தனை வாதாடி போராடி அந்த ஆதாரங்களை சேர்த்து கொடுத்த அந்த துறையை சார்ந்த எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றிகளையும் பெரிய வாழ்த்துக்களையும் வீர வணக்கத்தையும் நம்ம சொல்லியே ஆகணும். காலங்கணதால சரியான தீர்ப்பு கிடைச்சிச்சு. ஆமா, எவ்வளவு காலங்கணதால சரியான தீர்ப்பு. இதுக்கு மேல அப்படி கை வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஊர் நம்ம ரீசனா நடந்துச்சுல்ல, ஆகாஷ் அவர்கள் வந்து அஜித்தா இருக்கட்டும் ஆகாஷா இருக்கட்டும், இவங்களுக்கும் அந்த சம்பவம் நடக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நடந்தது ஒரு விஷயம், சாத்தாங்குளத்துக்கு தீர்ப்பு வந்துருச்சு. அந்த அஜித்துக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்றாங்க ஐயா, அவங்க வந்து நகை திருட்டு தான் சொல்லி கொடுத்தாங்க, அந்த நகை வந்து கிடைக்கல, வாபஸ் வேணா வாங்கிக்கிட்டோம், அவங்க விருப்பப்பட்ட கேஸ் வாபஸ் வாங்கிட்டு. அப்ப போன உசுருக்கு ஏன் அதுக்கு சரியான ஒரு தீர்ப்பு. இப்ப அதுக்கு கொடுத்த ஒரு சரியான தீர்ப்பு இதுதான். அடுத்து அந்த அம்மா வாபஸ் வாங்கணும்னு சொல்லிச்சல, அந்த அம்மாவுக்கும் அந்த போலீஸ்க்கு 2 பேருக்குமே சேர்த்து இதே மரண தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும், இரட்டை மரண தண்டனையா கொடுக்கணும். இப்ப சமீபத்துல நடந்த ஆகாஷ் அவர்களுக்கும் வந்து இதே சம்பவம் நடக்கணும். அப்படி ஒரு தீர்ப்பு வந்தாதான் இன்னொருத்தன் கை வைக்க பயப்படுவான். இல்ல என்னதான் தவறு செஞ்சா அதுக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கு, அதுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்க போகுது. அதுக்கு இப்படி ஒரு துன்பம். நீங்க வேணா பாருங்க, சாவறது எல்லாம் தலித் மக்களா இருக்கும், ஏன் மத்தவன் எவனும் சாவல? அப்ப எங்க அவங்க மீது மட்டுமே குறி வச்சு தாக்கக்கூடிய ஒண்ணு. மத்த யாருமே வந்து பாத்தீங்கன்னா என் பாத்திரம் மத்தவங்க எல்லாம் வலிக்கு விட மாட்டானா? மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து லாக்அப் டெத் நடக்காது, அவன் எல்லாம் திருட்ட பையன் இல்லையா? இதுதான் மற்ற அதுக்கும் குடிச்சிக்கிற தீர்வு போறோம்னு பார்ப்போம். இப்ப இதுக்கடுத்து இப்ப வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா எந்த பக்கம் பொலிட்டிக்கல் வரும். இப்ப எடப்பாடி பேசுறாரு, உதயநிதி பேசுறாரு, அப்படின்னு விஜயா பேசுறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது உதயநிதி சொல்ல எடப்பாடி பேசுறாரு, உதயநிதி பேசுறாரு, ஓகே. விஜய் எங்க பேசுறாரு? அவரா பேசணும்னு சொல்றோம், பேசணும் அப்படின்னு சொல்றீங்க. அவர் வந்து பேசணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப உதயநிதி ஸ்டாலின் ஐயா பிரச்சாரத்துக்கு போனார்ல, அங்க வந்து ஒரு பையன் பார்த்தா ஓகோன்னு கத்துருக்கான், திமுக தான் நமக்கு அடுத்த ஆட்சி திமுக தான் அப்படின்னு பேசிட்டு. உடனே நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து அந்த பையன் அப்படியே அலைக்க தூக்கி உள்ள தூக்கி வச்சு அவள் தான் உறுப்பினர் அட்டையை போடு பாலரணியில சேர்த்து விட்டு அவன் அங்கே அப்பயும் அவன் அடம் இல்லையா, அவர் கூப்பிட்டாருல அப்பயும் மேல போய் கத்திருக்கிறான், இது மாதிரி திமுக நான் பேசிக்கிறேன். அவர் கேக்குறாரு, நீயே பிரச்சாரம் பண்ணிக்கிறேன் கிளம்பிடுவா. அவன் இல்ல நான் தான் பண்ணுட்டு அடம் பிடிக்கிறான். அப்புறம் தூக்கி அவனை கொஞ்சம் இது பண்ணி சரி படம் ஒரு பொறுப்பு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா அந்த சின்ன குழந்தை பாருங்க, அது என்ன பேசிட்டு இருக்கு, அவர் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேசும். இந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஏன் வரணும்ன்றத பேசுவான். அந்த பையனை கூப்பிட்டு ஏன் அவங்க ஆட்சி வரணும்னா அவன் 4 திட்டங்களை எடுத்து சொல்லுவான். இப்ப அவனுக்கு அது தெரியுது, அவனுக்கு அது சொல்லி கொடுத்தாங்களே. அந்த வளர்ப்பு எப்படி இருக்கு, அந்த திட்டங்களை சொல்லி கொடுக்கறது, அதோட நல்லது கேட்டதை சொல்லி கொடுத்து இருக்கு. நம்ம பக்கம் நம்ம டிவிகேல இருக்காங்க இல்ல, அங்க இருக்கிற ஒரு குட்டி கொஞ்சம் அந்த கூப்பிட்டு பேசு பாருங்களேன். அவெல்லாம் எனக்கு விஜய் என்ன வரணும், ஏன்டா வரணும், டான்ஸ் ஆடுவாரு, என்ன ரீசன் இப்ப வந்து என்ன பண்ண போறாரு அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. போற இடத்துல திமுக சரிப்பா திமுக ஊழல் கட்சியா இருக்கட்டும் ஒத்துருங்க, ஆமா இல்லன்னு சொல்ல, பட் நீங்க என்ன செய்ய போற அது சொல்லு, அதை சொல்லுங்க. நீங்க என்ன ஊழலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு அவனா கேட்டானா என்ன பதில் சொல்லுவாரு? கண்டிப்பா வந்து இப்ப நான் பொதுமக்களா இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சியா இருக்கட்டும் இல்ல திமுக யாரும் கேட்பாங்களா, ஆமா சரிங்க நாங்க தப்பு பண்ணிட்டு நீங்கன்னா நல்லதை பண்ணணும்னு கேட்பாங்களா இல்லையா? ஆமா, அந்த நல்லதை நீங்க சொல்லுனீங்க அப்படின்னா எங்க ஓட்டு உங்களுக்கு தான். ஆனா அதுக்கு நீங்க முதல்ல அதை சொல்லணும், உங்க பசங்களை நீங்க திருத்தணும். இது எப்படி அடுத்து என்ன நடக்கும் நாளைக்கு பார்ப்போமா? நாளைக்கு பாத்துருவோம். நன்றி, வணக்கம்.